ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சக்திவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவத்தோடு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு அப்பத்தாவையும் மாரியையும் வடிவையும் இப்படி வந்து கோமதி வந்து பேசிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கோவத்தோடு இருந்துட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து அந்த பரதேசி குடும்பத்துக்கு அந்த ஓடு காலிக்கு அவ்வளோ திமிரு இருக்கா, என் ஆத்தாவை பற்றி என்ன பேசியிருக்கா, அவளுக்கெல்லாம் என் ஆத்தாவை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் கோவத்தோடு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே அதே மாதிரி தான். குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடியிலே இருக்காங்க. ஸோ அப்போது எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாமே பெரிய அதாவது மாமாவுடைய கடை மட்டும்தான் காரணம் அப்படின்னு கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிரால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, இவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார், இதெல்லாம் வந்து சக்திவேலுடைய முத்துவேலுடைய வேலை தான் அப்படின்னு அவருக்கு நல்லாவே புரியுது. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு, ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. எல்லாருமே பழனியை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க. ஸோ ராஜியும் வந்து நடந்த விஷயங்களை பற்றி வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கதிர்கிட்ட. அப்படியெல்லாம் அத்தையும் மீனாக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அம்மா கிட்ட சித்திக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயும் இப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கதிர் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்து அவரை போயிட்டு கடையில் பார்த்து பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் கடையில் இருந்த குமரவேல் எங்கேயோ பக்கத்தில் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ இங்கே நம்ம வீட்டில் அதாவது கடையில் வந்து சுகன்யாவும் பழனியும் தான் கடையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் கதிர் போயிட்டு அங்கே கடை முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு, பரவாயில்லையே நல்லா கொஞ்சம் பெரிய கடையாக தான் இருக்குது, நல்ல இடத்துல தானே போட்டிருக்காரு, இதில் சண்டை போடுறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது, ஒரு தெருவில் ஒருத்தர் தான் கடை ஆரம்பிக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன, யார் வேணாலும் எங்கே வேணாலையும் ஆரம்பிக்கலாம், ஏன் நம்ம வெளியூருக்கு போனால் பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து அவருடைய மனசுக்குள்ளே அவரே சொல்லிக்கிறாரு. இதில் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல, அப்பா அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி மாமாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து நினச்சிக்கிட்டு, என்ன கடை முதலாளி புது முதலாளி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடையிலலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து விசாரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. கதிரை பார்த்த உடனே இங்கே சுகன்யாவும் சரி பழனியும் சரி ஷாக் ஆகுறாங்க. ஸோ பழனி வந்துட்டு, மாப்பிள்ள வந்துட்டியாடா, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கோடா அப்படின்னு பேச கிட்ட போய் கையை பிடிக்கிறாரு. குமரவேல் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்துடுறாரு. வந்த குமரவேல் கதிர் வந்திருக்கிறத பார்த்த உடனே, இந்த துரைக்கு இங்கே என்ன வேலையாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராரு. நான் என் மாமாவை பார்க்க வந்திருக்கேன், உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது, நீ வாயை மூடிட்டும் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. என்ன அந்த பாண்டியன் வேவு பார்க்க உன்னை அனுப்பி விட்டானா, ஏற்கனவே உன் அண்ணனுங்க 2 பேர் வந்து அடி வாங்கிட்டு போனானுங்க, இப்போது நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என் அண்ணனுங்களை நீ அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுது. அப்போது இங்கே இந்த சமயத்தில் சுகன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த வீடியோ எடுத்துக்கிறாங்க. அதாவது என் புருஷனை கொஞ்சம் கூட அந்த வீட்டில் யாருமே மதிக்காத வெளியே போட நாயேன்னு கழுதை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க இல்லையா, அப்போ அதனால் அவங்களுக்கு கொடுக்குற நான் பரிசு அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சுகன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி இந்த விஷயத்த ஃபோட்டோ எடுத்து ராஜிக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது கடைக்கு வந்தால் என்னடா பண்ணுவேன், என் அப்பா பற்றி எதுக்கு தப்பாக பேசுகிறேன், என் மாமாவை பார்க்க தானே வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அதுதான் வேவு பார்க்க வந்திருக்கீங்களா, என் சித்தப்பாவை யாருமே கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைல்ல, இத்தனை விஷயமா அந்த வீட்டுக்கு நான் மாடா நன்றியோடு உழைச்சிருக்காரு, அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் காட்டாத ஒரு மனுஷன் கடை திறக்க போகிறான் அப்படின்னா அதை வாழ்த்தாமல் இப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, அதுதான் அந்த கடை எப்படி இருக்குது என்ன பண்ணுது, போய் வேவு பார்த்துட்டு வர சொல்லி உன்னை அனுப்பி விட்டுருப்பான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர்க்கு வந்துட்டு அவங்களுடைய அப்பாவை பற்றி பேசினோடனே கோவம் வருது. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஓங்கி வந்து கதிரை வந்து அரைஞ்சிடுறாங்க. ஸோ பயங்கர சண்டையாயிடுது. அப்போ பழனி வந்து அடிச்சுக்காதீங்கடா விடுங்கடாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் விலைக்கு விட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. டே கதிர், இப்போது நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் இங்கே வந்தால் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாதடா, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நீ வா, நான் குமரவேலு நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருடா, சுகன்யா இவனை கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி அமைதியாவை,
நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இவங்கிட்ட போய் நான் கதிர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி வண்டிக்கிட்ட கொஞ்சம் தூரமாக போயிடுறாங்க. என்னடா மாப்பிள்ள நீ எதுக்குடா இங்கே வந்த, ஏற்கனவே செந்திலும் சரவணனும் வந்து பிரச்சனையாகி நிறைய சண்டை ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க, வேண்டாண்டா மாப்பிள்ள, என்னால் நீங்கள் யாரும் அசிங்கப்பட வேண்டாம், அவமானப்பட வேண்டாம், சண்டை வேண்டாண்டா, நீ போடா, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை விரட்டி விட பார்க்குறாங்க நம்ம பழனி வந்துட்டு. அப்போது மாமா நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டியா, என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க, என் அண்ணனுங்களை மாதிரி நான் அவசரப்பட்டு கோவப்பட்டோ என் அப்பா அம்மா மாதிரியோ உன் மேலே நான் கோவப்பட மாட்டான் மாமா, நல்லா கேளுங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு கதிர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பழனிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பேசின வார்த்தையை விட கதிர் பேசின இந்த சொல் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு. மாப்பிள்ள நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. மாமா பாருங்க, கொஞ்சம் என்னை பாருங்க, அழுகாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா மாப்பிள்ள நீயாச்சும் என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது போதுண்டா, என் கூட பிறந்த அக்காவே என்னை புரிஞ்சுக்கல, இவ்வளோ நாளாக என் பிள்ளை அதாவது அப்பா ஸ்தானத்தில் வச்சு என் மாமனை பார்த்துக்கிட்டு அவர் கூட இருந்தேன், அவருமே என்னை புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுக்கிட்டியடா என் அக்கா மாமனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம் மாமா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, நீ தொழில் ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு உடனே நான் சந்தோஷம்தான் பட்டேன், நீ எங்கே ஆரம்பிச்சுக்கிற அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் உங்கள் அண்ணனுங்களை அதாவது உங்கள் அண்ணனுங்க கடை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னப்பவே தெரிஞ்சிடுச்சு, அவங்க தான் வந்து ஏதோ பிளான் பண்ணி கடையை ஆரம்பித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி உன்னை நம்ம குடும்பத்துலேருந்து பிரிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணி அப்பாவுக்கு எதிராக அப்பாவை கடை வச்சிருக்கிற அதே தெருவில் கடையை ஆரம்பித்து கொடுத்து உனக்கும் என் அப்பாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி உன்னை வந்துட்டு எங்ககிட்டேருந்து பிரிப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. மாப்பிள்ள நீ மட்டும்தான்டா என்னை உண்மையாக புரிஞ்சிட்ருக்க, உண்மையிலேயே நடந்த விஷயம் இதுதான்டா, என் அண்ணனுங்க கடை ஆரம்பித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, நானும் ஊன்னு சொன்னேனே தவிர அது எங்கே ஏது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா, அக்கா காலையில் கடை தரப்பு விழாவுக்கு வரத்துக்காக கேட்டுக்கிட்டு இருந்தப்போ கூட நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் தாண்டா போன மாப்பிள்ள, ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு, எல்லாரும் அது சர்ப்ரைஸ் நான் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு எனக்கே ஷாக் ஆகுற மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நிறுத்தியேன், அதனால் நான் ரொம்ப அதிர்ச்சியாகி விஷயத்தை வீட்டை சொல்ல முடியாமல் அப்போ சரவணனும் மச்சானும் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் நடந்த விஷயமே தான் உனக்கே தெரியுமேடா, இப்படி தாண்டா நடந்துச்சு, கடை இங்கே தான் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கே தெரியாதுடா, நான் யாருக்குமே எந்த துரோகமே பண்ணலடா, நீயாச்சும் என்னை நம்பிடா கதிரை, என்னை எல்லாரும் பச்சை துரோகம் பண்ணிட்டேன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கடா, நான் வந்துட்டு என் அக்காவுக்கு மாமனுக்கும் துரோகம் பண்ணவனாடா, நீயாச்சும் கொஞ்சமாச்சும் நினச்சி பாருடா கதிரை, என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனாலுமே யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்கவும், உன்னோட சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு புரியுது மாமா, அவங்க எல்லாரும் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, நீ கவலைப்படாத மாமா, நான் வீட்டுக்கு போய் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நான் எப்படியாச்சும் சமாதானப்படுத்துகிறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. விடு மாப்பிள்ள, நீ போய் வீட்டில் சொன்னாலேயும் கண்டிப்பாக மாமா ஆனது மச்சான் இதை ஏற்றுக்க போகிறது கிடையாது, என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க, இதுக்கப்புறமும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல அது போதும்டா எனக்கு, நான் வந்து எதை தப்பும் பண்ணலடா, நீ நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கதிர் வந்து சொல்லிட்டு கதிர்கிட்ட வந்து பழனி சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம்மா நீ கவலைப்பட்ட அழுகாதம்மாம்மா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், எல்லாம் சரியாயிடும், நீ நல்லபடியாக உன்னுடைய கடையை நடத்துமாம்மா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ தொழிலில் முன்னேறினா எனக்கும் சந்தோஷம்தான், அவர் பேசின விதத்தில் கடையில் உன்னை எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றத நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்க, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, அவர் சுயநலவாதியெல்லாம் இல்லை, யாருக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றவும் இல்லை, அவரோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா, அதனால நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே இங்கே பழனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பழனியை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நம்ம கதிர் மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி எடுத்து எல்லாருக்கிட்டையும் புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்குள்ள இங்கே சுகன்யா பண்ண விஷயத்தினால வீட்டில் அடுத்து பெரிய பூகமே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கதிர் அப்படி பழனிக்கிட்ட பேசிக்கிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயே இந்த வீடியோவை பார்த்த ராஜுமே என்ன வீடியோ இது, இவங்க எதுக்கு நமக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கதிரை வந்து குமரவேல் அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் ராஜியால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. ஏன்னா கதிரை வந்துட்டு அந்த அளவுக்கு ராஜி வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நடந்த கல்யாணம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து ராஜி வந்து கதிர் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கதிரையுமே அதே மாதிரி தான். என்னதான் வந்து ராஜிக்கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. ராஜிக்கு ஒன்றுனா கதிர் துடிக்கிறாரு, கதிருக்கு ஒன்றுனா ராஜி துடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே அவங்க அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் புருஷனை அண்ணன் அடிச்சிருக்கான் அப்படின்ன உடனே அவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. கோவத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனை இப்போ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வெளியே ஓடி வராங்க. அப்போது என்னாச்சடி எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மயிலும் இருக்காங்க. என்னாச்சு அத்தை, இவளுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவத்தோட வெளியில் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போனவங்க வெளியில் போய் நின்றுக்கிட்டே குமரவேலு வெளியில் வாடா, குமரவேல் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ குமரவேலுமே வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அதாவது வந்துட்டுருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு கதிர் வந்து ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வராரு. ஸோ கதிர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா குமரவேல் வந்துட்டு பழனி வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. குமரவேல் நீங்கள் இருந்தால் பிரச்சனையாகும், நானும் சுகன்யாவும் இருக்கல்ல, நீ வந்துட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ அப்போ தான் வந்து கதிரிக்கு முன்னாடி குமரவேல் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ராஜு கூப்பிடுவோம், உள்ளே இருந்து ராஜு கூப்பிட்றாலே ராஜோட குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு குமரவேல் அப்பத்தா மாறி வடிவு இவங்க வந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ சக்திவேல் முத்துவேல் யாருமே வீட்டில் இல்லை, மில்லில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் ராஜு வந்து இப்படி கோவப்பட்டு கூப்பிட்டுருக்கவும் கதிர் அடித்த ஆத்திரத்தில் அப்போ கோமதியும் மயில் அரசே எல்லாரும் வெளியில் குடுகுடுன்னு ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜை வந்து எதுக்குடி இப்போ இங்கே நின்று கூவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வெளியில் வாடான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி அவன் அண்ணன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து கேட்குறாங்க. அம்மா நீ சும்மா இருமா, எங்கம்மா அவனை கூப்பிடுமா அப்படின்னு. சித்தி இவன் இப்படி பண்ணுவானே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தி அப்படின்னு. என்னம்மா ஆச்சு ராஜே, அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவன் மாறிட்டான் திருந்திட்டான் அப்படின்னு இவனை நான் நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டேன். இவன் ஆனால் மாறவும் இல்லை திருந்தவும் இல்லை, இவன் எப்பயுமே திருந்தவே மாட்டான், இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டான், திருந்தாத ஜென்மம் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப வந்து கோவப்பட்டு ராஜி வந்து பேசுவோம். ஏமா ராஜி ஏன் இப்படி பேசுகிற, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் வராங்க. குமரவேல் வந்த உடனே அவரோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக வந்து ராஜி சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க. உனக்கு இப்படி பண்ணால் எப்படிடா மனசு வந்துச்சு, எவ்வளோ தைரியம் தான் நீ கதிரை அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போடுறாங்க. அப்போது கதிர் அடிச்சிட்டான் குமரவேல் அப்படின்ற விஷயம் அப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அவங்களோட சட்டையை பிடிச்சி கேட்கும்போது தான் எல்லாருமே ஷாக் ஆகி என்ன சொல்கிறமா ராஜு அப்படின்னு. ஆமாம் அப்பத்தா இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்துக்கும், கதிரவே அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படிடா நீ என் புருஷனை அடிக்கலாம், கதிரை அடிக்க அவனுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னம்மா சொல்கிறா, கதிர் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோட திமிர் இருக்கும், என் பையன் மேலேயே கை வச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ மயிலும் அடசின்னா அத்தை ராஜுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னா நீங்களும் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு. என்னடி உன் அண்ணனை அடிச்சிருக்கான், என் பையனை அடிச்சிருக்கான், இவனை எப்படி சும்மா விட முடியும், புரிக்கி ராஸ்கல் திருந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறது, இவன் பண்ண துரோகத்துக்கு அப்போவே இவனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருக்கணும், அப்போவே என் பிள்ளை கதிர் சொன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீயும் உன் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இவனை பாவம் பார்த்து அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்காக போனா போகட்டும்னு மன்னிச்சு விட சொன்னீங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நமக்கு நல்லதே நடிக்கலையே, எல்லாரும் பச்சை துரோகம் தானே பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கன்னு இவனை வெளியே விட்டோம் பாரியா, அது ஏன் தப்பு தான், அதாவது அன்னைக்கு கம்முன்னு இருந்தேன் பார்த்தியா என்னுடைய தப்பு தான், அந்த வீட்டுக்காக நீயும் நானும் மனசு இறங்கணும் பார்த்தியா, அதுதான் நம்மளுடைய தப்பு, இவங்களெல்லாம் சும்மாவே விட்டுருக்கக்கூடாது, அப்போவே இவனை ஜெயிலுக்கு போக விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து பிரச்சனை பயங்கர ரொம்ப பெருசாக போயிடுது. அப்போ தான் வந்து இங்கே கதிர் வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே சண்டை போட்டு இருக்கிறத பார்த்த உடனே கதிர்க்கே பயங்கர ஷாங்காக இருக்குது. இங்கே குமரவேல் வந்துட்டு ராஜி கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோடா தைரியம் இருந்துக்கும், எதுக்கு நான் கதிரை அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக சண்டை போட்டு வச்சுருக்காங்க. அப்போது வடிவு இருந்துக்கிட்டு
கையை விடுமா ராஜு, என்ன எதுன்னு அவனை நான் கேட்குறேன், அதுக்காக இப்படி சட்டையை பிடிச்சி எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கான், அவன் உன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணன்னு சொல்லவே, அதாவது இவன் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வாய் கூச்சமாக இருக்குது. இவனை என் அண்ணன் மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, இவன் இனி எனக்கு அண்ணனும் இல்லை, நான் இவனுக்கு தங்கச்சியும் இல்லை, எல்லாம் ஒரு போய் எப்போவோ முடிஞ்சு போச்சு, என்னைக்கு கதிர கை நீட்டி அடித்தானா அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கோவத்தோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. ராஜு வந்துட்டு ஏய் இங்கே பாரு, அவன் கடையில் வந்து பிரச்சனை பண்ணா அதான் நான் அடித்தான் அப்படின்னு, இங்க பாரு அவன் கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், என்னதான் பிரச்சனை அப்படியே இருந்திருந்தாலே நீ அவன் மேல கை நீட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாறியுமே இருந்துக்கிட்டு என்னடா சொல்ற, நீ கதிரை அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆமாம்மா, அவன் பழனி சித்தப்போட கடையில் வந்து பிரச்சனை பண்ண வந்தான், அவங்க அண்ணனுக்குள்ள ஏற்கனவே 2 பேரும் அதே மாதிரி தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதனால தான் நான் அவனை அடித்தேன், ரொம்ப ஓவராக பேசுகிறான், அதாம்மா என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா இப்போ நான் கதிரை அடித்தேன், நீ பாருடா இப்போ அவன் புருஷனை அடிச்சிட்டேன்னு எவ்வளோ கோவப்பட்டு அவன் சண்டை போட்டான் அப்படின்னு, தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம எப்படி நான் நீ கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு, மா அவங்க எல்லாருமே ஃப்ராடு குடும்பமா, அங்கே விசாரிக்க, அதாவது அக்கறை இருந்து மாமனை பார்க்க வர மாதிரி வந்து கடையை வியப்பு பார்க்க வந்திருக்காமா அவன் நம்ம கடை, அதாவது மாமா நல்லபடியாக சித்தப்பா வந்து நல்லபடியாக கடையை நடத்தவே கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்து பிளான் பண்ணி அங்கே வந்திருக்காமா நல்லவு மாதிரி. அது எப்படிமா இவங்க வீட்டில் எல்லாருமே சித்தப்பாவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கழுத்தை பிடிச்சி வீட்டை வெளியே தள்ளிட்டாங்களாம், அவரும் மட்டும் நல்லவ மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு ஆமாம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நடந்ததுக்கெல்லாம் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என்னமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி வந்தால் அவனை நம்ம நம்பிடணுமா, அம்மா நம்ம வச்சு கழுத்த இருக்கிற குடும்பம் தாம்மா இவங்க குடும்பம், அதனால தான் சித்தப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க, நல்ல மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு வந்து அங்கே சித்தப்பா கிட்ட பேசினோம், சும்மா விட்டுருவேன் அவனை, அப்படிதான் ஓங்கி அரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே என் புருஷனை அடித்தது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு அவர் இப்படி தான் பண்ணாருன்னு சொல்லி காட்டிட்டு இருப்போம், உனக்கு எவ்வளோட திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராஜி வந்துட்டு அப்போ கோமதி சி இவங்க மேலே சேத்து மேலே கல் அடிஞ்சா நம்ம மேலே தான் வா ராஜி நம்ம போயிடலாம், இவனுக்கு கல்லா இருக்கும் ஒரு நாள் மொத்தமாக இருக்கு, அன்னைக்கு போனால் போதும்னு இவனை விட்டது தான் ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு கோமதி வற்புறுத்தி ராஜை வந்து சமாதானப்படுத்தி அங்கேருந்து ராஜை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கோவத்தோடு தான் வந்து ராஜை வந்து திட்டிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, நீ பண்ண ஒரு விஷயத்தினால பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு, ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, இப்போ இது வேறையா, உள்ளே போடா அப்படின்னு உடனே குமரவேல் உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்போதான் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க, 2 குடும்பமும் இவ்வளோ அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இப்படி பண்ண குமரவேலு, இவங்க யாருமே திருந்து போகிறதே கிடையாது, அவங்க அமைதியாக இருந்தாலும் இவனுங்க அமைதியாக இருக்க மாட்டேன்றானுங்களே, அண்ணனுக்கு 2 பேரும் சேர்ந்து தம்பிக்கு கடை வச்சு கொடுக்குறானே இப்படி ஒரு விஷயத்த பண்ணானுங்க, இப்போ இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிற்கிறான், அதனால் நம்மளை புரிஞ்சு வச்சுட்டு இருந்த ராஜ்யமே இப்போது நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு போயிட்டா, என் மகளும் என்னை மதிக்காமல் போயிட்டா, அவளுமே என்னை பெத்த அம்மானு இனிமேல் நான் அம்மானு வாயால் கூப்பிட மாட்டேன்னு கூட சொல்லிட்டு போயிட்டா, நான் கண்ட கனவு, அதாவது நான் நினச்சது வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் நடக்க போகிறதே கிடையாது, இந்த 2 குடும்பமும் சேரணும் அப்படின்னு நான் நினச்சேன், அது நடக்க போகிறதே கிடையாது அப்படின்னு அப்போத்தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை நீங்கள் விடுங்க அத்தை, நீங்கள் அழுறதுனால உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, என்ன பண்ணுறது அத்தை எல்லாம் நேரம் அப்படின்னு, ஏம்மா அவங்க அப்பனங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்னா இவனும் ஏன் அதே மாதிரி இருக்கணும், எல்லாம் என் தலையெழுத்து, நான் செத்தா கூட இந்த 2 குடும்பமும் ஒன்று சேராத போல இருக்குது, என் ஆத்மா வந்து சாந்தி அடையாது போல இருக்குது அப்படின்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கனே அப்படின்னு அப்போத்தான் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போத்தான் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மாரியும் வடிவும். அப்போ இதெல்லாம் பார்த்த கதிர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ராஜிக்கிட்ட என்னாச்சு ராஜி ஏன் இப்படி கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு அந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து காட்டுறாங்க. இதை காட்டின உடனே கதிர் ஷாங்க் ஆகுறாங்க, இதை யார் வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ராஜி இது எப்படி உன் கைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் வீடு குமரவேல் ஒன்று அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கு, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கதிர் சொன்ன உடனே அதுக்கு தான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தேன், என் புருஷனை என் கதிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து பேசிகிட்டு இருக்கவும், ராஜு அங்கே நடந்த விஷயமே வேற, நீ எதுக்கு அவசரப்பட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுருக்க அப்படின்னு, இல்லை அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்று அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து கோகத்தோட வந்து கதிர் மேலே இருக்கிற பாசத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்காங்க.
இருக்காங்க. கதிருமே இதை நினச்சி ராஜுக்கே நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, நம்மள அவனுடைய அண்ணன் அடிச்சிட்டான் அப்படின்னு அண்ணன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டு சண்டை போடுறாளே அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காரு கதிர் வந்துட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோமதி வந்துட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து பிளான் போட்டு நம்மளை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திட்டாங்களே, அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.